ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹாசினி விலாக். நம்ம இந்த விலாகில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கிட்ஸ் ரூம் ஆர்கனைசேஷன் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். இது என்னோடய பொண்ணோட ஒரு குட்டி பெட்ரூம் தான். இந்த பெட்ரூம் எப்போயுமே வந்து நல்லா நிறைய டாய்ஸ் அவள் வந்து அங்கங்கே போட்டுட்டு கொஞ்சம் கன்ஜஸ்டடாக தான் இருக்கும். அதை நம்ம எப்படி ஆர்கனைஸ் பண்ணி அடுக்கி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். நான் இந்த இதில் வந்து அங்கங்கே வந்து சில ஹேங்கிங் போட்டு அவளோட டாய்ஸ் ஃபுல்லாக ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இது ஃபுல்லாக நீட்டாக க்ளீன் பண்ணிட்டு எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த சைடில் இருக்க அந்த ஹேங்கிங் இருக்குல்ல, இதில் ஃபுல்லாத்துலேயும் டாய்ஸ் வந்து இப்படி தான் இருக்குது. இதில் வந்து நம்ம எப்படி எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி ஆர்கனைஸ் பண்ணி இந்த ரூமை வந்து அழகாக்குறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்கலாம். அங்கங்கே மேலேயும் நிறைய டஸ்ட்டாக இருக்குது. இந்த டஸ்ட்டை ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம வந்து இந்த ரூமை ஃபுல்லாக அரேஞ்ச் பண்ணிடலாம். இப்போது இந்த இடத்துல வந்து இந்த மாதிரி தான் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். பாருங்கள், இந்த மாதிரி சில 2 ஹேங்கிங் தான் என்கிட்ட இருந்தது இப்போதைக்கு. அதனால் இந்த 2 ஹேங்கிங்கில் இப்படி வந்து டாய்ஸை வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன். மற்றபடி இங்கே இருக்கிற டஸ்ட்டெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பழையபடி அடுக்கி வச்சாச்சு. ரிமைனிங் உள்ள கொஞ்சம் டாய்ஸை வந்து இந்த மாதிரி சின்ன செல்ஃப் வந்து நான் வந்து மீஷோவில் தான் ஆர்டர் பண்ணி வாங்கினேன். வேணும்னா சொல்லுங்கள், லிங்க் சென்ட் பண்ணுறேன். இதை மீதம் உள்ள டாய்ஸ்லாம் இப்படி வச்சாச்சு. அதுக்கப்புறம் பெட் ஸ்ப்ரெட் போட்டு காட்டையுமே நீட்டாக ஆர்கனைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மீதம் வந்து ஒரு பெரிய டாய் இருக்குது. அதை வந்து இந்த மாதிரி வந்து ஒரு சேரில் வந்து இந்த மாதிரி வச்சுனா, அப்புறம் ஒரு ஸ்கூல் புக், அப்புறம் வந்து ஸ்கூல் போயிட்டு வந்து எடுக்கிறதுக்கு உண்டான டவல், அதுக்கப்புறம் திங்ஸ் அதையும் சேரில் அரேஞ்ச் பண்ணியாச்சு. இந்த ஹேங்கிங் எப்படி பண்ணணும், இந்த ஹேங்கிங் வந்து நான் ஹோம்மேடாக தான் பண்ணேன், வேஸ்ட்டான திங்ஸ் வச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த ஹேங்கிங் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்து ஷேர் பண்ணுறேன். ரிமைனிங் உள்ள டாய்ஸையும் இந்த மாதிரி அங்கங்கே ஹேங்கிங் போட்டு வச்சிட்டோன்னா பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும். ஆனால் எனக்கு கொஞ்சம் டைம் இல்லைன்றனால நான் இந்த மாதிரி இதில் வச்சுருக்கேன். டைம் இருக்கும் போது இந்த மாதிரி ஹேங்கிங் போட்டு ஃபுல்லாக தொங்க விட்டுட்டோம் அப்படின்னா ஒரு மாதிரி கன்ஜஸ்டடான ப்ளேஸ் இருக்காது. அதுக்கப்புறம் இன்னொரு சைடில் வந்து அவளோட போர்டு, இதில் நான் சில டைம் வந்து அவளுக்கு வந்து டீச் பண்ணுவேன். மேக்ஸு சில சம்ஸ் வந்து அவளுக்கு வந்து சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னேன்னா நான் அவளுக்கு வந்து டீச் பண்ணுவேன். அவள் இதிலிருந்து கவனிக்கிறதுக்கு தான் ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருக்கா. அதனால தான் இந்த மாதிரி ஒரு பிளாக் போர்டு வாங்கி அதில் வந்து இது பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் அவளோட சாக்ஸு, ரிமைனிங் திங்ஸ்னால் நான் இந்த மாதிரி ஹேங்கிங் போட்டு வச்சுருக்கேன். இதுனா அர்ஜென்ட்டுக்கு மிஸ் ஆகாமல் அவள் எடுக்கிறதுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த மாதிரி வச்சுருக்கேன். அப்புறம் ரிமைனிங் உள்ள பெட் ஸ்ப்ரெட்டெல்லாம் நான் வந்து இந்த மாதிரி சில கவர்ஸ் வாங்கி அதில் வந்து எடுத்து வச்சுருக்கேன். அப்பப்போ பெட் ஸ்ப்ரெட் சேஞ்ச் பண்ணும்போது நான் இதிலிருந்து எந்த கலர் தேவையோ அதை எடுத்து பெட் ஸ்ப்ரெட் மட்டும் சேஞ்ச் பண்ணி வச்சுப்பேன். அடிக்கடி நம்ம எடுக்கிறணும் அப்படின்றதுனால ரெகுலராக எடுக்கிற பொருளை இந்த மாதிரி டிரான்ஸ்பரண்ட் கவரில் வச்சுருப்பேன். அதுக்கப்புறம் இதை வந்து இந்த மாதிரி நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி சில பிளான்ட்ஸ்லாம் வீட்டில் இருக்குது. அதில் இருக்கிற காஞ்சு போன லீஃபு அதெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா அது வந்து பார்க்குறதுக்கு கொஞ்சம் வந்து நீட்டாக இருக்கும். ரிமைனிங் இருக்கிற ஒரு 5 to 10 minutes தான் ஆகும் இதெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு. இந்த மாதிரி காஞ்சு போனதெல்லாம் பார்க்குறதுக்கு ஒரு மாதிரியாக இருக்கும். ஸோ வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, சிசர் வச்சு இந்த மாதிரி காஞ்சு போன லீவ்ஸ் எல்லாத்தையும் கட் பண்ணி விட்டுறலாம். தேங்க்யூ.